Hi, hello friends. Welcome back to Nurses Profile channel. MRB Medical Service Recruitment Board ல இருந்து Health Inspector போஸ்டுக்கான job notification இத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். யார் யார் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள், எக்ஸாம் எந்த மாதிரி நடக்கும், அண்ட் salary என்ன, எவ்வளவு வேகன்சி இருக்குது, கோவிட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருந்தவங்களுக்கு என்ன போனஸ் மார்க் கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி 2023ல இதே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க அப்ளை பண்ணியிருந்தவங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ தான் இதுல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்க. இது மாதிரி எம்ஆர்பி எக்ஸாம் அண்ட் நர்சிங் பாராமெடிக்கல்ஸ் குறித்த வீடியோஸ் நம்ம ரெகுலர் பேசிஸ்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். சோ நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து நான் நம்மளோட டிஸ்கஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். சோ நமக்கு 27/10/2025 அன்னைக்கு நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான ஜாப் நோட்டிபிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எம்ஆர்பி வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூடவே ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லிருக்காங்க. நோட் 1 இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2023 17 மாசம் ஒரு நோட்டிபிகேஷன் இதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிரேட் 2க்கு வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் நம்ம அப்ளை பண்ணிருந்தோம், பட் எக்ஸாம் எதுவுமே நடக்கல. சோ அதை அவங்க வந்து திரும்ப பெற்றுக் கொண்டார்கள், வித்ட்ராவன். சோ யாரெல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்களோ அவங்களும் கண்டிப்பா இப்போ அப்ளை பண்ணணும், ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் நீங்க போடணும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல 2023ல நான் அப்ளை பண்ணிருந்தேன், பட் அதுல நான் பே பண்ணிருந்தேன் அப்படின்னா இப்ப நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அது பக்கத்திலே ஒரு காலம் இருக்கும், அதை நீங்க வந்து பார்த்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் 2023ல ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்குது. இப்போ பே லெவல் பாத்தீங்கன்னா பே லெவல் 8ல வருவீங்க. அதாவது சேலரி எந்த ரேஞ்ச்ல இருக்கும்னா 19,500ல இருந்து 71,900 இந்த ரேஞ்சில உங்களோட சேலரி இருக்கும். டோட்டல் வேகன்சி 1429 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறதையும் தனித்தனியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னெல்லாம்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு 27/10/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 16/10/2025 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாமுக்கான டேட்டை நாங்க லேட்டரா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சுதான் செலக்ட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், சிபிடி எக்ஸாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து பேமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பே வந்து 8 லெவல்ல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா வருவீங்க. அடுத்து யார் யாரு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் பாத்துக்கலாம். நோ ஏஜ் லிமிட், எந்த வயசுல இருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் +2 வித் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி. கண்டிப்பா தமிழ் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் SSLC வரைக்குமாவது உங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். மஸ்ட் பாஸ் 2 இயர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ், அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆனா அந்த கோர்ஸோட டியூரேஷன் கண்டிப்பா 2 இயர்ஸ் இருந்திருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் நீங்க முடிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். இதுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அதாவது ஒரு சென்டர் இருக்கும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்டிப்பா வந்து எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க. அந்த சென்டர்ல போய் நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2 பேட்டர்னா நடக்கும். ஒன்னு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இன்னொன்னு வந்து உங்களோட சப்ஜெக்ட் குறித்த டெஸ்ட் வந்து நடக்கும். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். 1 hour இருக்குது. மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து SC, SCA, ST இருந்தா 40% ஸ்கோர் பண்ணணும். அதர்ஸா இருந்தீங்கனாலும் 40% ஸ்கோர் பண்ணணும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் ஆப்டிக்கல் மார்க் ரீடர், OMR சீட்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் ஃபார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்து அதுல ஒரு ஆன்சரை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டியூரேஷன் வந்து 2 hours. 100 கொஸ்டின் கேட்பாங்க. SC, SCA, ST இருந்தா 30 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணணும். அதர்ஸா இருந்தா 35 மார்க் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. there will be no negative mark. உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்காதுன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அடுத்து வந்து the question will be in the standard of certificate course level. உங்களோட அகாடமிக் கோர்ஸ்க்கு ரிலேட்டடா சர்டிபிகேட் கோர்ஸோட லெவல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கோவிட் டியூட்டில ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களுக்கு இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா போனஸ் மார்க் இல்லைன்னா இன்சென்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க.
யார் யாருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த பேண்டமிக் ஸ்டேஜ்ல வந்து 6 to 12 months வந்து வித்தவுட் பிரேக்கிங்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12 months to 18 months வித்தவுட் பிரேக்கிங் இன் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 18 months to 24 months ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 4 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 24 monthsக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த கோவிட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கான சர்டிபிகேட் நீங்க வாங்கும்போது யார் யார்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் 1 or more சென்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டராவது என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கொடுப்பாங்க. சோ நீங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா SC, SCA, ST அண்ட் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 300 ரூபாயும் அதர்ஸ்க்கு வந்து 600 ரூபாயும் கொடுத்திருக்காங்க. திருப்பியும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 11/7/2023 அந்த டைம்ல நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீட் நாட் டு பே, நீங்க இப்ப பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அப்ளை பண்றதுக்கு நம்மளோட MRB வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் காலத்துல போனீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் லிங்க் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான இந்த போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி மறுபடியும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும். சோ நியூ யூசர் அப்படிங்கிற இடத்துல போய் இந்த என்னென்ன வேணும் அப்ளை பண்றதுக்கு அப்படிங்கிற ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நியூ யூசருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குட்டி பாக்ஸை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். சோ இதுல போய் எல்லா டீடைல்ஸும் கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கோங்க. சோ கொடுக்கக்கூடிய நம்பர், யூஸ்ல இருக்கக்கூடிய வேலிட் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி அதே மாதிரி யூஸ்ல இருக்கக்கூடிய வேலிட் நம்பர் கொடுங்க. இனி நீங்க செலக்ட் ஆயிட்டாலோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை கூப்பிட்டாலோ எல்லாமே இந்த இமெயில் ஐடியில தான் உங்களுக்கு அப்டேட் வரும். சோ அதனால வேல்யூவான மொபைல் நம்பரும் வேல்யூவான இமெயில் ஐடியும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்து நீங்க வந்து உங்களுக்கான திருப்பி அதே போர்ட்டலுக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய் உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்க போட்டு என்ன செய்யணும்னா லாகின் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்காக நம்மளோட சேனல்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இமீடியட்டா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு நிறைய டைம் இருக்குது அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் குறித்த எக்கச்சக்க விஷயங்கள் வீடியோவா ரெகுலர் பேசிஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ.